45 மினிட்ஸ் அங்கே நிற்கும் போது நீட் பற்றி யாருமே பேசலை, எல்லாம் வந்து பிஜேபி பற்றி பேசினாங்க, சிஎம் விஜய் கேள்வி முடிச்சிடறேன், பிஜேபி பற்றி பேசினாங்க, சிஎம் விஜய் பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யாருமே வந்து நீட்டை பற்றி பேசலை, என்ன விஷயம் அதை பற்றி பேசலை. நீங்க அதுக்கப்புறம் பேச போனீங்க. நீங்க ஆரம்பிச்சது நீட்ட பத்தி என்ன சொல்லணும்னு என்ன ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தீங்க. நீங்க ஏன் நீட்ட பத்தி பேசல? நீங்க போய் மைக் புடுங்கறாங்கங்க. மைக் புடுங்க. இல்ல நீங்க முடிக்க வேண்டாம். நான் தான் கெஸ்ட், நான் தான் பேசுறேன், கேளுங்க. நான் கேள்வி கேக்குறேன். தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசுறீங்க இல்லையா? நீங்க ஏன் நீட்ட பத்தி பேசல? சிவகுமார், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பொதுவான ஒரு இடம் வந்து தமிழக அரசு சார்பா ஒதுக்கல. ஏன் ஒதுக்கல? விஜய் அவர்களும் தாவேக அரசும் நீட்டுக்கு எதிரானவங்க தானே, ஏன் ஒதுக்கல? ஒதுக்காதனாலதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில போய் அந்த கட்சியில் ஒருத்தர் போராடுறாங்க. ஏன் மாணவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லல. இல்ல, மாணவர்கள் அப்படின்னா அவங்க ஆர்கானிக் ஸ்டூடண்ட்ஸ், காலேஜுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணா யாரு? மாணவர்கள் தான். இல்ல, நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? காலேஜுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காலேஜுக்குள்ள யாரு? அவங்க ஸ்டூடண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமாங்க? ஏன்னா இல்லங்க, எம் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உங்களை கொஞ்சணும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ. அங்க நடந்தது அவ்வளவு 100% ஜென்யூனா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்திருப்பாங்க. அது இல்லாதனால மேபி அதுதானே கதறல்ல. அதானே கதறல்ல. அனிதா அவர்களை போய் பார்த்திருக்காங்க. இது ஸ்டூடண்ட்ஸ் மேல அன்ப்ரொவோக்ட் அட்டாக் ஆனப்போ டெல்லில பேசிருக்காங்களே, அறக்கே விட்டுருக்காங்களே. பிஜேபின்னு ஏன் வந்து தாவேகாவோ இல்ல விஜய் சாரோ ஏன் பேசல? பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. இல்ல, பிஜேபியா அவங்க கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்ப்ரொவோக்ட் அட்டாக்ஸ் டெல்லி போலீஸ் எகென்ஸ்ட் பேசிருக்காரு. அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே நான் எடுத்து காட்டுறேன். அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே மாணவர்களுக்கும் அங்க இருக்கிற வந்து போலீஸுக்கும் மோதல் போக்குன்றாங்க. மோதல் போக்கா நடந்ததுங்க. நான் வந்து விஜய் சார் ஃபேனு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். அது பேசுறீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து அதுக்கு நீட் பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க பேச போனது அதுவா பேச போனீங்க. அங்கதான் மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க. சிவகுமார், you are extremely unreasonable, you are extremely not understanding what I am saying. அப்படியே போசணும்னு சொல்லி தான் நீங்க இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. வணக்கம் சனம். சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நீங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. குறிப்பா சிஜேபி அவங்களோட மாணவர் போராட்டம், நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி பாலன் இல்லத்தில் நடைபெற்றது டி நகர்ல. நீங்கள் அங்கே போயிருந்தீங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பேசினது, அதுக்கப்புறம் வெளியில வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க சுருக்கமா சொன்னீங்கன்னா நம்ம அதுல இருந்து அப்படியே போயிடலாம். மீண்டுமா அப்படின்னு இருக்கு. எனக்கு ஜென்யூன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது என் கடமையாக நான் போனேன். நான் வந்து தொடர்ந்து 1 மந்த்து ஷூட்டிங் பிஸி, மலேசியா போனேன், அப்புறம் ஏற்காடு சுத்தமாக சிக்னல் இல்லை. தெரியும் இது நீட்டு பிரச்சனை டெல்லியில் போயிட்டுருக்கு, அதெல்லாம் அப்பப்போ தெரியும். அங்கே சிக்னலே இல்லை. ஸோ விஷயம் முழுசாக தெரியாமல் நம்ம வந்து போஸ்ட் போட்டோ இல்லை பாதி இன்ஃபர்மேஷனில் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். சென்னைக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வந்த நாள் நான் வந்து ஜஸ்ட்டு FDFS 22nd நைட்டு வந்தேன். 23rd FDFS பார்த்தேன். நான் தீவிரமான தளபதி ஃபேன் தான், பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு நான் யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணாங்க. அன்றைக்கே வந்து கால் பண்ணாங்க, லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நான் வரப்பான்னு சொல்லி போனப்போ தான் பார்க்குறேன் ஃபுல்லாக ஒரு 90% காக்ரோச் பார்ட்டி டிஷர்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸா மற்ற கட்சிக்காரங்களா யாரும் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர். மேடையில் பெருசாக பேனர் நீங்களும் இருந்தீங்க, காக்ரோச் பார்ட்டின்னு தான் இருக்குது. சரி, நான் கேட்டேன், என் நண்பரை அங்கே கூப்பிட்றவங்க கேட்டேன், என்னப்பா இது சிஜேபின்னு நீங்கள் சொல்லியே? ஆமாம், சிஜேபி தானே பண்ணுறாங்க டெல்லியில் ப்ரொட்டஸ்ட், அவங்களுடைய தமிழ்நாடு பிரான்ச் தான் பண்ணுறாங்க. சரி, ஓகே, டசன்ட் மேட்டர், ஓகே. நின்றுட்டு இருந்தேன், ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. நின்றுட்டு இருந்த கார்னரில் அப்போது 3 ஸ்பீக்கர்ஸ் வராங்க, பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து விஜய் அப்படி, விஜய் எப்படி, விஜய் இஸ் மிஸ்ஸிங், விஜய் இஸ் பிஸ்னஸ்மேன், விஜய் இஸ் நீட் கோச்சிங் இன்வெஸ்டர், இந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்கு. ஸோ நானும் ஒரு 1/2 hour சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணேன். யாராவது ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நடந்த அநியாயத்தை பற்றி பேசுகிறாங்களா? நீட்டில் என்ன பிரச்சனை, அந்த லீக் பிரச்சனை, அந்த கரப்ஷன் பிரச்சனை, இது இழந்து போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய இது என்ன நம்ம சொல்யூஷன் கொடுக்க போகிறோம், யாராவது இதை டச் பண்ணாங்களா? நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தீங்க? நான் ஒரு 40 minutes நின்னேன். 40 minutesல யாருமே நீட் பத்தி பேசல. அதுக்கப்புறம் நான் இருக்கிறப்பவே வெற்றிமாறன் சார் வராரு, உட்கார்ந்தாங்க. நான் நல்லபடியாக பேசினேன். அப்போதான் நான் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க போகிறாங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அதே தான் சொல்கிறாங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இது மேடை, இது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லி 2 நிமிஷம் பேசிட்டு வராரு, உட்காராங்க. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன்,
பார்ப்பா இது வேற மார்க்கமா போயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிஷியலா எதுவுமே இங்க இல்லை, ஸோ நான் எதுவும் பேசல, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நம்ம சாதகமா நீங்க பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல சாதகமானா யாருக்கு சாதகமா மீன்ஸ் அந்த ஏஜெண்டா ஆன்டை டிவிகே ஆன்டை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி ரேஞ்சில் நீங்க பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லன்னா நீங்க ஓபனா சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? அங்க இருந்த ஒரு ஆர்கனைசர், இது எல்லாமே வீடியோல இருக்கும்னு நினைக்கிறேன். பேர் ஆர்கனைசர்னா பேர் அவர் பேர் என்ன? மீன்ஸ் ஒரு 15 பேர் இருக்காங்கல்ல இது மேடை கிட்ட. ஒரு பையன் ப்ளூ ஷர்ட் போட்டு பையன் ஒருத்தர் வந்தாரு. ஸோ நான் சொன்னேன், நீங்க சொல்லி நான் பேசணும்னு அவசியம் இல்லை, ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தேன், நீங்க இங்க பேசினவங்க யார் என்ன பேசினாலும் அது என்ன உடன்பாடே இல்லை, அது வந்து வேற மார்க்கமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி ஓடி வந்து இல்லை உங்க பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க பேசுங்க பிரச்சனை இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க, இல்லை நீங்க என்ன வேணுமோ நீங்க பேசுங்க, இது ஓப்பன் இதுதான் ப்ரொடெஸ்ட் தான், யூ ஹாவ் யுவர் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை நம்பி நான் போனேன், மைக் பிடிச்சி பேசுகிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கர் இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாங்க, பிளாக் ஷர்ட் போட்டு, அதுவும் வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு தெரியாது. என்னென்னமோ சொல்கிறாங்க, நீட்டு பற்றி எல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. கடைசியில் இந்த ஜனநாயகன் FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பேசிட்டு போனாங்க. நான் FDFS பார்த்துருக்கேன், நான் தளபதியோட ஃபேனு, அதனால நான் ஜோக்கர் ஆயிட்டேனா? ஸோ நான் FDFS பார்த்ததுனால நான் வந்து சமூக கருத்து பேசக்கூடாதா, ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா? அவ்வளோதான் என் கேள்வி. ஸோ அது என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. நீ என்ன தானே சொல்கிற, அங்கே நான் மட்டும்தான் சினிமாக்காரியா, நான் மட்டும்தான் FDFS பார்த்தேன்னா, வெற்றிமாறன் சாரும் இருக்காரு, அவரும் சினிமாவில் தானே, அப்போ எல்லாரையும் சேர்த்து தானே நீ வந்து இன்சல்ட் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் தான் மைக் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே எனக்கு வந்து நான் சொன்னேன், இங்கே எத்தனை பேர் சிஜேபி, அங்கே 90% எல்லாரும் சிஜேபி டிஷர்ட் தான் போட்டிருக்காங்க, ஒரு 10 பேர் தான் கை தூக்குறாங்க. நான் அது ஸ்பீச்லேயே இருக்கும், அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறேன். பிகாஸ் நான் ஷாக் ஆகிட்டேன், எல்லாரும் சிஜேபி தானே இருக்கீங்க, 10 பேர் மட்டும்தான் கை தூக்குறீங்க? ஆக்சுவலாக அந்த போராட்டத்தில் யார் வேணாலும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சிஜேபி ப்ரொடெஸ்ட் 10 பேர் ஆரம்பிச்சது. சரி ஓகே, எல்லாரும் சிஜேபி டிஷர்ட் போட்டிருக்காங்க, சரி ஓகே இருக்கட்டும். நீங்களும் போனீங்க, நானும் போனேன், நானும் சிஜேபி கிடையாது, நீங்களும் சிஜேபி கிடையாது, சரி ஓகே இருக்கட்டும். ஓகே, நான் கேட்ட நோக்கம் வேற. அப்புறம் நான் கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்ப்பா இங்கே இருக்கீங்க? நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க, இது சூப்பர். நான் ஒரு பப்ளிக்காக நியூட்ரலாக நான் பொலிட்டிக்கல் பர்சனாக தான் வந்திருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச தான் நான் வந்திருக்கேன், ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ண விஷயம். இங்கே நான் பார்த்ததில்ல, நோ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், நான் கேள்விப்பட்ட என் கண்ணு முன்னாடி நடந்த ஸ்பீச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக இல்லை, பொலிட்டிக்கலாக போகுது. நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். பொலிட்டிக்கலானா என்ன போச்சு? ஆக்சுவலாக நீட் எதிர்ப்புங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் தான். அவங்க எல்லாருமே பிஜேபி முர்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத், தமிழ்நாடு சிஎம் வாயே திறக்கல, தாவேக்கா இப்படி பண்ணாங்க, தாவேக்கா அப்படி பண்ணாங்க, இதெல்லாம் பொலிட்டிக்கல் தானே. விஷயத்த பேசுங்க. நீட்ல என்ன பிரச்சனை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை, நீட்டு ரத்து பண்றதுனால யாருக்கு பெனிஃபிட், யாருக்கு லாஸ், என்ன பண்ணும் டெல்லியில, சென்ட்ரல் என்ன பண்ணும், இத பத்தி தானே பேசணும். இல்ல பிஜேபியை பத்தி தானே பேச முடியும். பிஜேபி தானே வந்து நீட்டை வந்து ரத்து பண்ண முடியும். பிஜேபி மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்கிறது பிஜேபி தானே. ஏங்க நீட்ட பத்தி தானே இங்க பேசணும். தர்மேந்திர பிரதான் யாரு? அவர் பிஜேபி மினிஸ்டர் தான். அதுல விஜய் மிஸ்ஸிங், விஜய் பிசினஸ்மேன், பிஜேபி பத்தி என்ன பேசணும்? இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல தானே இதெல்லாம் நடக்குது. பேப்பர் லீக் ஆனதுல இருந்து எல்லாம். விஜய் சார் என்ன பண்ண போறாங்க அதுல? இதே விஜய் சார் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போனாரு, அனிதா மரணத்துக்கு வந்து போய் பார்த்தாரு, பார்த்து கேஷ்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தாரு. இப்போ சென்னையில வந்து போராட்டம் நடக்கிறது ஒரு பொதுவான இடத்த கேட்கறாங்க மாணவர்கள், ஏன் கொடுக்கல? எந்த இடம் கேட்டாங்க? அவங்க பொதுவான இடம் நீங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுங்கன்னு கேட்கறாங்க, ஏன் கொடுக்கல? ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மாணவர்கள் வந்து திருவள்ளூர்ல போராடுறாங்க காலேஜ்ல, அதுக்கப்புறம் மதுரையில 2-3 இடங்கள்ல போராடுறாங்க. மதுரையிலாம் பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ள போயே வந்து அவங்கள வந்து கைது பண்றாங்க. இதெல்லாம் யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறது? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல சொல்றேன். நானும் இதே மாதிரி ஜென்யூன் ஸ்டூடெண்ட் ஃபைட் தான் போய் பார்த்தேன். பட் எனக்கு அங்க எந்த ஜென்யூனிட்டி, எந்த டிரான்ஸ்பரன்சி எனக்கு ஃபீல் ஆகல. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டீங்க, சரியா? நான் வரேன், உங்க குவெஸ்டனுக்கு வரேன். இதுதான் நான் சொல்றேன், இவ்வளவு பேசுறீங்க, ஒருத்தர் என்ன ஜோக்கர்னு கூப்பிட்டு போறாங்க. படம் பார்த்தனா ஜோக்கர் கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க அரசியலுக்கு உங்க கட்சிக்கு ஸ்கோர் பண்றீங்களே, இதுதான் நீங்க பண்ற தவறு. அப்ப நீங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. ஒருத்தர் வந்து பேசுறதுக்காக நீங்க மொத்த ஸ்டூடண்ட்ஸையுமே வந்து நீங்க அஜெண்டாவோட இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மொத்தமா நான் இங்கே சொன்னேன், எல்லாருமே ஃப்ராட்னு நான் இங்கே சொன்னேன், யாரையும் நான் ஃப்ராட்னு சொல்ல. நீங்க வெளியில பிரஸ் மீட் இல்ல சிவகுமார் கேளுங்க, போராட்டமே வந்து ஒரு அஜெண்டால நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டா ஒரு நியாயம் இருக்கு.
என்ன மைக்ல பேச விடாம தடுக்கிறீங்கன்னா என்ன அவ்வளவு பயம்? நான் என்ன சொல்லிட்டேன், நான் FDFS பார்த்தா நான் ஜோக்கர் கிடையாதுன்றது என்னோட டிஃபென்ஸ். ஒருத்த அப்படி ஜோக்கர்னு சொல்லிட்டு போயிருக்கா, எனக்கு நான் ஸ்டாண்ட் அப் பண்ணலன்னா வேற எதுக்கு நான் வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணணும்? அதுதான் நான் சொன்னேன். FDFS பார்த்தா நான் ஜோக்கரா, அவ்வளவுதான் நான் சொன்னேன். அப்புறம் ஏன் மைக் புடுங்குறீங்க? மைக் புடுங்குனது யாரு? ஆர்கனைசர் தானே, அதே மேடல தானே 500 பேர் உட்கார்ந்துருக்காங்க தானே. யாராவது வந்து அவங்க பேசட்டும், பேசுற ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? நான் பேசுறது நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பேசுறது நான் கேட்டேன்ல, நான் பேசுறது நீங்க கேளுங்க. அது என்னவா இருந்தாலும் நீங்க ஜனநாயகத்துக்காக தானே போராடுறீங்க, சுதந்திரத்துக்காக தானே போராடுறீங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன்ஷிப் தானே பேசுறீங்க. அப்போ நானும் ஒரு சிட்டிசன் தானே, நான் என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லை, ஏன் நீங்க ஸ்டாப் பண்றீங்க? இது அநியாயம் தானே. நான் என்ன வேணாலும் சொல்வேங்க, நான் டிவிக்கு வேணாலும் சப்போர்ட் பண்றேன், நான் சிபிஐ வேணாலும் சப்போர்ட் பண்றேன், பிஜேபி வேணாலும் சப்போர்ட் பண்றேன், அப்போஸ் பண்றேன், அது என்னோட கருத்து. சொல்றதுக்கு முன்னாடி மைக்க புடுங்குறீங்கன்னா என்ன உங்க நோக்கம்? அவ்வளவுதான். நான் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஸ்டூடெண்டே இல்லைன்னு நான் சொல்லலையே. யாரை நான் சொன்னேன்? எப்போ சொன்னேன்? காட்டுங்க. நீங்க ஸ்டூடெண்டே இல்லைன்னு நான் சொன்னேன்னா? அங்கே மேடையில ஆர்கனைசர்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு 10-15 பேர் இருக்காங்க, மைக்க புடுங்கிறதுக்கு அப்படியே வல்ச்சர்ஸ் மாதிரி வராங்க. தொப்பி வைப்ப அந்த உமர் ஆளுதான், இன்னைக்குதான் பேரே தெரியும், அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து மைக்கே புடுங்குறாரு. இனி காலையில எந்திரிச்சு பார்த்தா அழகா போய் சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு, நான் மைக்கு புடுங்கவே இல்லை. அந்த அம்மா வெளியில போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் வந்து அவங்களை எடியூகேட் பண்ணணும் தான். எடியூகேட் பண்றதுக்கு இவர் என்ன எஜுகேஷன் மினிஸ்டரா? நான் யூகேல படிச்சுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நான் எஜுகேஷன் தரேன், தேவையில்லை. நீங்க எடியூகேட் பண்ணி நீங்க சொல்றது தான் நான் பேசணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே ஜென்யூனிட்டி இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இருக்கு? இது மட்டும் சொல்லுங்க. நீங்க பொய் சொல்லக்கூடாது இல்ல, பச்சை பொய். எல்லாமே வீடியோல லைவா இருக்கு. என்கிட்ட 10 வீடியோ இருக்கு. எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லை, உங்களுக்கு டீம் இருக்கு, எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லை, நான் வந்து பண்றேன். இப்போ எப்படி நீங்க வந்து சரி நீங்க மைக்கு புடுங்குறீங்க, ஓகே, லைவ் வீடியோ இருக்கு, அத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அட்லீஸ்ட் ஓன் அப். நீங்க பண்ணதை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, அதுலயே இவ்வளவு பொய் வருது அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே ஜென்யூனா இருக்கு? இந்த மாதிரி ஒரு இது ஏஜெண்டா வச்ச ஒரு ப்ரொடெஸ்ட், நான் போலி ப்ரொடெஸ்ட் தான் சொல்றேன். பிகாஸ் எனக்கு நடந்ததுங்க. இந்த மாதிரி ஆட்களை நான் வந்து நம்ப மாட்டேங்க. ஒரே ஒரு கேள்வி, நான் சொல்றேங்க, என்னோட ஒபினியன் இதுதாங்க. உங்களை வந்து ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது உங்களுக்கு ஜோக்கர்னு சொன்னது, ஒருத்தர் ஒரு வாரமா மேடையில பேசினாரு, அவர்தானே சொன்னாங்க. ஒருத்தர் பேசினதுக்காக நீங்க எப்படி ஒட்டுமொத்த ப்ரொடெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கலந்துக்கிற எல்லாத்தையும் எப்படி நீங்க கொச்சைப்படுத்த முடியும்? நான் எங்க கொச்சைப்படுத்தினேன்? இப்பதான் போலி ப்ரொடெஸ்ட் சொன்னீங்களே. அந்த ப்ரொடெஸ்ட் ஆர்கனைசர் யாருங்க? அதான் சொல்ல வர. இந்த ஆள் என்ன சொல்றாங்க, என்ன எஜுகேட் பண்ணி என்ன பேச வைக்கிறாரா? அப்புறம் அங்கே உட்கார்ந்தவர் எல்லாருமே வந்து அவங்க சொல்லி உட்கார வச்சதா 2-3 பேர் பண்ணதுக்கு this is my opinionங்க. நீங்க எப்படி ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து சொல்ல முடியும்? ஏங்க, ஒரு ஸ்பீக்கரா நான் போயிருக்கேன், என்ன நீங்க எஜுகேட் பண்ணி என்ன பேச வைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு அங்க மைண்ட் வாஷ் நடக்குது? இது என்னோட ஒபினியனுங்க. எனக்கே நீங்க அப்படி சொல்றீங்கன்னா அங்க உட்கார்ந்தவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லி கொடுத்துதான் பேச வைக்கிறீங்க. இதுதான் என்னோட ஒபினியன். நான் கொச்சப்படுத்துறேன்னா நான் உண்மையை சொல்றேன், நான் ஃபேஸ் பண்ணதான் சொல்றேன். நான் அங்க போய் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசினேன்னா, மைக்க புடுங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பேசினேன்னா, நான் ஒழுங்கா டீசெண்டா இல்லப்பா எனக்கு உடன்பாடு இல்லைன்னு கிளம்பிட்டேன்ல. கூப்பிட்டாங்க தானே, அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு, டிவிக்கு சப்போர்ட்னு தெரியும், ஆனாலும் கூப்பிட்டுருக்காங்க. அங்க டிவிக்கு பத்தி நான் எதுவுமே சொல்ல. FDFS போனா நான் ஜோக்கரான்னு மட்டும் தான் சொன்னேன். தாவேகாக்கு சப்போர்ட்டா நான் என்ன பேசிருக்கேன் அந்த மேடையில மட்டும் சொல்லுங்க. நான் அந்த மேடையில தாவேகாக்கு நான் சப்போர்ட்டிவா பேசுறேன் நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா? ஆஸ் அ ஃபேன் நான் தளபதி படத்தை பார்த்துட்டு வந்தா நான் ஜோக்கரான்னு மட்டும் கேட்டிருக்கேன். எனக்கே நான் ஸ்டாண்ட் அப் பண்ணலன்னா அப்புறம் மத்தவங்களுக்கு நான் ஸ்டாண்ட் அப் பண்ணி என்ன பிரயோஜனம்? 45 மினிட்ஸ் அங்க நிக்கும் போது நீட் பத்தி யாருமே பேசல, எல்லாம் வந்து பிஜேபி பத்தி பேசினாங்க, சிஎம் விஜய் கேள்வி முடிச்சிடறேன், பிஜேபி பத்தி பேசினாங்க, சிஎம் விஜய் பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்றீங்க. யாருமே வந்து நீட்டை பத்தி பேசல, என்ன விஷயம் அதை பத்தி பேசல. நீங்க அதுக்கப்புறம் பேச போனீங்க, நீங்க ஆரம்பிச்சு நீட்டை பத்தி என்ன சொல்லணும்னு என்ன ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தீங்க. நீங்க ஏன் நீட்டை பத்தி பேசல? நீங்க போய் மைக் புடுங்குறாங்கங்க, மைக் நீங்க முடிக்க வேண்டாம், நான் தான் கெஸ்ட், நான் தான் பேசுறேன், கேளுங்க. கேள்வி கேட்டுறேன், தேவையில்லை. என்ன கேள்வி? சிவகுமார், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நான் இப்போ அந்த மைக் மேட்டர் சொல்றேன். ஏன் பேசலன்னா, மைக் புடுங்கினதுக்கு அப்புறமாவும் நான் வந்து அங்க நின்னுட்டு இருக்கேன். நான் பேசணும், நான் பேச முடிக்கல, நான் போக மாட்டேன், அங்கே நிக்கிறேன். அப்படியே மைக்க புடுங்கி அவங்க கோஷம் சொல்றாங்க, இந்தியில கோஷம் போடுறாங்க, 5 நிமிஷம் அங்க நிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒருத்தர் கிரீன் டிஷர்ட் போட்டு வர நீங்க கான்ட்ரவர்சி பண்றீங்க. நான் கான்ட்ரவர்சி பண்றேன்னா நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் பேசிட்டு இருக்கேன். 5 நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோ உங்களுக்கு சாதகமா பேசினவங்களை மட்டும்தான் மைக் கொடுப்பீங்க. அதே தாவேக்காக்கு ஆப்போசிட் போட்டு இருந்தா ராஜமரியாதையோட பூமாலை போட்டு அமைச்சிருப்பாங்க. தெரியுமே? அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இல்லன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நான் சொல்றேனே, ப்ரூவ் பண்ண வீடியோட காட்டுறேங்க. ஜூலியார் டிஎம்கே சப்போர்ட்டர் எல்லாத்துக்கும் தெரியும். அது எனக்கு தெரியாது. ஜூலியாருமே எனக்கு தெரியாதுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் சொல்லிடுறேன். ஜென்சி டிஎம்கே டி-ஷர்ட் போட்டு போன ஜூலிய இந்த அடையாளத்தோட நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஐ அம் ஹாப்பி. நான் நேத்து பேசினதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கா? ஐ அம் வெரி ஹாப்பிங்க. இப்போ நீங்க திமுக இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? திமுகவே வெளியில அனுப்பிருக்காங்கல்ல. நான் ஒரு கேள்வி, இது இன்னைக்கு தானே நடந்தது? நேத்து நடந்துச்சு. எப்போ? நான் போனதுக்கு அப்புறம். சூப்பர். இது என்னால தான் நடந்திருக்கு. அப்படியே வெச்சுக்கலாம். சரி, போலி ப்ரொடெஸ்ட்னு எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்களே அனுப்பிட்டாங்கல்ல வெளியில. எப்போ எந்த நேரத்துல மைக்க புடுங்கி நீங்க பேச வேண்டாம் அனுப்புனாங்களோ அப்பவே அது போலி ப்ரொடெஸ்ட் தாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு எந்த ப்ரூஃப் வேண்டாமே. தட் ஷோஸ். அப்புறம் ஏன் நீ ஃப்ரீடம் பத்தி பேசுற? ஏன் எந்த ஸ்டூடெண்ட் ஃப்ரீடம் பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு ஸ்பீக்கரா கூப்பிட்டு பேரை சொல்லி ஃபுல்லா முழுசா பேச விடாம இருக்க. பேச்சு சுதந்திரம் கொடுக்காத நீங்க சுதந்திரத்துக்காக போராடுறீங்களா? இது வந்து அங்க இருந்து ஃபேஸ் பண்ண நான் வந்து ஒத்துக்கணுமா? எதுக்கு? எப்படி நான் வந்து நம்புவேன்? எதுக்கு நம்பணும்? நீங்க பேசும்போது ஆரம்பிக்கும் என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்தை பத்தி பேசாம வேற அஜெண்டாவோட பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கட்சி அஜெண்டா நீட் இல்லாம எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. யாருமே நீட் பேப்பர் லீக் பத்தி பேசுறாங்க. நீங்க பேசுனீங்க இல்லையா? நான் இருக்கும்போது யாரும் பேசலையே. பேசுன எல்லாமே ஜோக்கர்ஸ். நீங்க தான் ஜோக்கர்ஸ் சொல்றீங்க. நீங்க நீட்ட பத்தி பேசாம நான் வந்து முதல் காட்சி பார்த்தேன், தளபதியோட ரசிகர்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? ஏன்னா என்ன ஜோக்கர்னு கூப்பிட்டு போனா ஒருத்தர் சொன்னது வேற ஒருத்தர். ஏங்க நீங்களும் அதே தான் பண்றீங்க. நான் என்ன பேசணும், எந்த சீக்வென்ஸ்ல பேசணும், என்ன அவமானப்படுத்தினா ஃபர்ஸ்ட் நான் அவனை தான் அட்டாக் பண்ணுவேன். நான் கவுண்டர் கொடுப்பேங்க. அது எனக்கு நான் பேசுற விஷயங்க. இது நான் பேசக்கூடாதான் நீங்க யாரு சொல்றதுக்கு? நான் முழுசா நான் ஓகே தேங்க்யூ பாய் அண்ட் மைக் கொடுக்கற வரைக்கும் அது என்னோட டைம். பேச விட்டீங்களா? இல்ல இல்ல மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா நீங்க பேசுனது? கம்ப்ளீட்டா. ஆமா, ஒட்டுமொத்த மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க ஏன் நீங்க வந்து விஜய் கொண்டு வர பண்ணாங்க? ஒருத்த மிடில் ஃபிங்கர் காட்டுறா. என்ன அது ஸ்டூடெண்ட்ஸா? மிடில் ஃபிங்கர் காட்டி அவ்வளோ என்ன இது வல்காரிட்டி? மிடில் ஃபிங்கர் காட்டினா கண்டிப்பா தப்பு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன அவ்வளோ வல்காரிட்டி? அப்புறம் உன்னோட டூல் கிட்ட நான் வந்து ஆபரேட் பண்ணாதான் நான் அங்கே வரணும் அப்படின்னா வெளியில பேனர் போட்டுக்கோ. என்னன்னு போட்டுக்கோ. நம்ம சொல்றதுதான் நீங்க செய்யணும். இல்ல உள்ள வராதீங்கன்னு போட்டுக்கோ. அது ஒரு நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். சரி போட்டுக்க போ. நம்ம எதுக்கு வர போறோம்? வெளிப்படையா பேசணும். நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க, ஏன் வந்து சிஎம் விஜய் வந்து கேள்வி கேக்குறீங்க, ஏன் பேசலன்னு சொல்றீங்க, பிஜேபி ஏன் சொல்றீங்க? நான் அப்படி இல்ல கேட்கலையே. அப்படிதான் கேட்டீங்க. ஏன் சிஎம் விஜய் சார் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு நான் கேட்டேனா? இல்லையே. அது ஒவ்வொரு சிட்டிசனோட ரைட்டுங்க. யாருக்கு வேணாலும் கேள்வி கேட்கலாம். பேசணுங்க எல்லாமே விஜய்க்கு எதிராக பேசுறாங்கன்னு. விஜய் சார் ஏன் பேசல? விஜய் அவங்க என்ன என் வீட்டுல இருக்காரா? நான் இதுவரை உங்களுக்கே தெரியும், நான் இதுவரை எந்த கனெக்ஷனும் இல்ல. நீங்க இப்பதான் கேட்டீங்க டிவிக்குள்ள இருக்கீங்களா? எனக்கும் டிவிக்கு சம்பந்தமே இல்லை. நான் சப்போர்ட் பண்றேன். நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க பண்றாங்க, நான் சப்போர்ட் பண்றேன். அதுவே விஷயங்கள் பண்ணாத உங்களுக்கே தெரியும். இல்ல விஜய் சாருக்கு எதிராக பேசுறீங்க நீங்க சொன்னீங்கல்ல, அஜெண்டாவோட பேசுறாங்கன்னா அவங்க பேசுற மாணவர்கள் நான் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட்டேன். இருங்க கோச்சிங் இன்வெஸ்டர் விஜய் சார் நீ ப்ரூவ் பண்ணல. விஜய் சாருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். நண்பா நன்றி சொன்னா 500 பேர் கை தட்டறாங்க. இல்ல நீ பேசனல, ஒருத்தர் பேசுறாங்க. இல்ல இல்லங்க நீங்க கேக்குற கேள்வி பேசுறாங்க. விஜய் சார் ஏன் பேச மாட்டாரு? திருப்பி சுத்தி கேக்குறீங்கன்னா நானும் சொன்னதே திருப்பி சுத்தி சொல்லுங்க. நான் ஆரம்பத்துல 2 கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. என்ன ஏன் வந்து அந்த இடத்துல போராடுறாங்கன்னா பொதுவான ஒரு இடம் வந்து தமிழக அரசு சார்பா ஒதுக்கல. ஏன் ஒதுக்கல? விஜய் அவர்களும் தாவேக அரசும் நீட்டுக்கு எதிரானவங்க தானே. ஏன் ஒதுக்கல? ஒதுக்காதனாலதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டில போய் அந்த கட்சியில் ஒருத்தர் போய் போராடுறாங்க. ஏன் மாணவர்கள் அரெஸ்ட் பண்றாங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லல. இல்ல மாணவர்கள் அப்படின்னா அவங்க ஆர்கானிக் ஸ்டூடண்ட்ஸ். ஆர்கானிக் ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட் நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? மாணவர்கள் தான். இல்ல நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? காலேஜுக்குள்ள போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஸ்டூடண்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமாங்க? ஏன்னா இல்லங்க நான் ஸ்டூடண்ட்ஸ் ஆர்கானிக் ஸ்டூடண்ட் வித்அவுட் ப்ரொவோகேஷன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 100% தவறுன்றாங்க. நானே கேக்குறேங்க 100% தவறு. ஆனா நேத்து நான் பார்த்ததுல இருந்து எனக்கு எந்த டிரான்ஸ்பரன்சி, எந்த ஜெனியூனிட்டி மேல நம்பிக்கையா போச்சுங்க. யார் உண்மையா, யாரு ஆர்கானிக்கா, யாரு ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசுறாங்கன்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ அவங்க உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களை ஸ்டூடெண்ட்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு வேற யாரும் அவங்களுடைய இது ஸ்கோர் பண்றாங்கன்னு இல்ல அப்படின்னா அது தவறுதான். பட் அவங்க உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸா எனக்கு தெரியாதுங்க. அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா தவறு. ஏன் பர்மிஷன் கொடுக்கலன்றது
அது கண்டிப்பா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இப்போ சிபிஐ பில்டிங்ல அவங்க நடத்திருக்காங்க, ஓகே, அது அவங்க பில்டிங், அவங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நடத்திருக்காங்க, ஓகே, தப்பில்லை. பட் இவங்க நடத்துற போராட்டத்துல சிஎம் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இவங்களை கொஞ்சணும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ. அங்க நடந்தது அவ்வளவு 100% ஜென்யூனா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்திருப்பாங்க. அது இல்லாதனால மேபி வராம அவர்கள் வந்து கொஞ்சம் அப்படிலாம் யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, எதிர்பார்க்கறாங்க. இல்ல சிஎம் அவர்கள் வந்து எதிரா வந்து பேசிட்டாரு. அனிதா அவர்களை போய் பார்த்திருக்காரு. இது ஸ்டூடண்ட்ஸ் மேல அன்ப்ரோவோக்ட் அட்டாக் ஆனப்போ டெல்லில பேசிருக்காங்களே, அரக்கே விட்டுருக்காங்களே. பிஜேபின்னு ஏன் வந்து தாவேகாவோ இல்ல விஜய் சாரோ ஏன் பேசல? பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. அவர் கொடுத்த அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா விஜய் சார் கேட்கலாங்க. நீங்க விஜய் டிவிக்கு சப்போர்ட் தானே? விஜய் சார் கேட்க கூடாதுன்னு நான் சொன்னேனா? இல்ல பிஜேபியா அவங்க கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்ப்ரோவோக்ட் அட்டாக்ஸ் டெல்லி போலீஸ் கேட்க பேசிருக்காரு. அவங்க கொடுத்த அறிக்கையிலே நான் எடுத்து காட்டுறேன். அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே மாணவர்களுக்கும் அங்க இருக்கிற வந்து போலீஸுக்கும் மோதல் போக்குன்றாங்க. மோதல் போக்கா நடந்ததுங்க. அவங்க அடிச்சு விரட்டுறாங்க, ஒரு இதுல கன் பாயிண்ட்ல வச்சு இது பண்றாங்க, மிரட்டுறாங்க அப்படிங்கறது வீடியோக்குள்ளே பாக்குறோம். இது என்ன மாதிரி அறிக்கை? அதுல ஒரு இடத்துல கூட பிஜேபின்னு வரல. அது டோட்டலி 100% அன்ப்ரோவோக்ட். யாருமே உள்ள வந்து வேற இது பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரூஃபா? சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாது. சொல்லுங்க. again and again நான் மாணவர்கள் தான் சொல்றேன். again and again I'm saying நான் மாணவர்கள் கண்ணால பார்க்காம நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் ப்ரூஃப் கொடுக்கணும். நான் எதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்? நீங்க தான் இல்லன்றீங்க. இல்ல நீங்களும் ப்ரூஃப் பண்ண முடியாதுங்க. நான் என்னோட போஸ்ட்ல போட்டுருக்கேன், any unprovoked attacks on students is the cheapest act. நான் சொல்லிருக்கேன். சரியா? நான் சொன்னதுக்கு நீங்க கேளுங்க. விஜய் சார் ஏன் சொன்னாங்க? விஜய் சார் இது இந்த பாயிண்ட் ஏன் மிஸ் பண்ணாங்க? விஜய் சார் ஏன் இந்த பாயிண்ட் பேசல? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். தளபதி ஃபேன் நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க வெளிப்படையா விஜய் ஒரு ரசிகர். தளபதி ஃபேனா இருந்ததுக்கு அவங்க போடுற ட்வீட்டோட கண்டென்ட்க்கு என்ன சம்பந்தம்? இல்ல இப்போ நான் சொல்றேன், I have never spoken on behalf of the government. I am not TVK spokesperson. புரிஞ்சுக்கோங்க, I am not TVK spokesperson. பட் அவங்க மேல நீங்க வந்து அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சு இதையே பண்ணல அதையே பண்ணல போய் கேளுங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ டைரக்ட் கம்யூனிகேஷன் டு தி சிஎம் ஆபீஸ். இருந்தா கண்டிப்பா சொல்றேங்க. அவங்கள பார்த்தா அவங்கள மீட் பண்ணா கண்டிப்பா சொல்றேங்க. அவங்க குற்றச்சாட்டு இல்ல இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, ஏங்க வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, அங்க இருக்கிறவங்க நீ ஏன் இது பேசுனேன்னு நான் கேட்டேனா? நீ ஏன் அத பத்தி அவங்கள பத்தி இவங்கள பத்தி பேசுறீங்கன்னு நான் கேட்டேனா? இப்போதானே கேட்டீங்க. ஆரம்பத்திலேயே எல்லாம் பத்தி பாட்டு பண்றாங்க, விஜய் சார் ஏன் வரலன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க தான் கேட்டீங்க. சுத்தி வளைச்சு நீங்க ஒரு நரேட்டிவா ஸ்டாம்ப் பண்ணாதீங்க. கேளுங்க. ஆமா நீங்க ஏன் பேசுனீங்க நான் கேட்கல. எனக்கு உடன்பாடு இல்ல, நான் வெளியில போறேன் தான் போயிட்டு இருக்கேன். நீங்க ஏன் பேசுனீங்க நான் மைக்கு பிடிச்சு கேட்டேனா? அப்ப மைக்கு பேர் சொல்லி என்ன கூப்பிட்டு என்ன பேச விடாம பண்ணது யாரு? அவங்க தானே. நீங்க பேசாதீங்க நான் அங்கே சண்டை போட்டேனா? அது பண்ணிருந்தா நீங்க கேட்கலாம். நீங்க ஏன் விஜய் சார் பத்தி கேக்குறீங்க? நான் கேட்டேனா? கேட்கல. இல்ல எல்லாரும் பேசியாச்சு, கை தட்டியாச்சு, போயாச்சு, என்ன கூப்பிட்டீங்கல்ல. நான் பேசும்போது ஏன் நீங்க மைக் புடுங்கற? தாவேகாக்கு எதிரா பேசுறேன். எனக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாரும் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நீ ப்ரூவ் பண்ணியா? நீட் கோச்சிங்க்கு அவங்க இன்வெஸ்டரா இருக்காங்க, நீ ப்ரூவ் பண்ணு, காட்டு, அதுக்கப்புறம் பேசு. நானே வந்து ஃபர்ஸ்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். யாரோ ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசினாங்க, யார் பேர் தெரியாதுங்க. அவங்க எல்லாமே வீடியோல இருக்கு, கேளுங்க. பிரஸ், நீங்க பிரஸ் தானே, கேளுங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீ ப்ரூஃபோட பேசு. சும்மா அப்படி பூசணும்னு சொல்லி ஒரு பிளாக் இதா பூசிட்டீங்கன்னா எப்படி? ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஐ டோன்ட் பிலீவ் வித் தட். தட் இஸ் மை ஒப்பீனியன். என் ஒப்பீனியன் தான் நீ பேசணும்னு நான் சொன்னேன்னா? உங்க மேட உங்க இஷ்டம், என்ன வேணாலும் பேசுங்க. என்ன கூப்பிட்டீங்க, மைக் கொடுத்தீங்க, நான் எனக்கு என்ன வேணுமோ தான் நான் பேச முடியும். என்னோட பிலீஃப் எனக்கு இருக்கு. வை ஐ சப்போர்ட், வாட் ஐ அப்போஸ் எனக்கு தெரியும். நீங்க நீட் ரத்து பண்ணணும் தான் பேசிட்டு இருக்கீங்க. அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. நீட் ரெகுலேட் பண்ணணும் தான் என்னோட ஒப்பீனியன். சொல்ல விட்டீங்களா? நீட்டன் வாயில வரவே விடலையே. நான் அதுக்காக தான் போனேன். நீட் ரத்து பண்ணனும். நான் மனசோட சொல்றேன், நான் ஜெனியூனா சப்போர்ட் பண்ணதா போனேன். நோ ஜட்ஜ்மென்ட். நீட் ரத்து பண்ணனும்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. I didn't expose them. ரத்து பண்ணனும்னா நீங்க எதுக்கு அங்க போறீங்க? I didn't expose them. Their fear exposed them. அதுதான் நடந்தது. நீட் வந்து ரத்து பண்ண வேணாம், ரெகுலேட் தான் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்கன்னா, நீட் ரத்து பண்ண கோரிக்கை போராட்டம், அந்த போராட்டத்துல போய் நீங்க எதுக்கு கலந்துக்கிறீங்க? மைக் கொடுக்கலங்க. இல்லங்க, அந்த போராட்டம் நீட் ரத்து பண்ண கோரி போராட்டம். உங்களுக்கு தான் விருப்பம்னா நீங்க எங்க புரியலையா உங்களுக்கு? நீங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு நீட் வந்து நடக்கணும், நான் வரல அப்படி சொல்ல வேண்டியதானே. நீங்க எதுக்கு போனீங்க? ஏன் போக கூடாது? அங்க போய் இது நான் வந்து பேசணும்ன்றா என்னோட ஒப்பீனியன். நீட் பத்தி ஒரு ப்ரொடெஸ்ட் தானே நடக்குது. இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் தானே நடக்குது. மைக்கே கொடுக்கலங்க. நீங்க வீடியோ காட்டவா? என் போன்ல காட்டவா? நீங்க 5 நிமிஷம் பேசுனீங்கல, மைக் இருங்க. நானும் பார்த்தேன்.
2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 பேசுனீங்களா? minutes, less than 2 minutes. 2 நிமிஷம் 5 பேசுனதுல நிமிஷம் அங்கேயே உட்கார்ந்திருக்கேன். நான் மைக் குடுக்கலன்னு இப்படி புடிச்சிருக்கேன். அந்த ஆளை வந்து புடுங்குறா. குடுக்கலன்னு நான் இங்க புடிச்சிருக்கேன். அதுக்கு மேல என்ன அங்க பண்ணோம்? மைக்க தூக்கி வீசணுமா? 2 நிமிஷம் பேசுனதுல எங்கேயாவது ஒரு இடத்துல நீட்டுன்னு பேசுனீங்களா? ஏங்க பேச வரணும் இல்லைங்க, பேச வரணும். எனக்கு மைக் கொடுத்தா நான் 10 நிமிஷம் கூட பேசுவேங்க. உங்களுக்கே தெரியும், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல. பேச விட்டீங்களா? ஓ, நீங்க கொடுத்த அந்த 2 minutes நீங்க மைக் புடுங்குறீங்கன்னு எனக்கு என்ன 6 சென்ஸ் ஆயிருக்கும். நீங்க மைக் புடுங்க வரீங்க, அதுக்குள்ளே நான் பேசணும் அப்படின்னு என்ன நீ யாரு சொல்லி நான் பேசுறதுக்கு? எனக்கு என்ன வேணுமோ அதான் நான் பேசுவேன். நான் வந்து விஜய் சார் ஃபேனு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். சிவகுமார் அது உங்களுக்கு இல்ல பேசுனீங்க. உங்களுக்கு ஆனா அந்த தமிழ் இடத்துல வந்து அதுக்கு நீட் பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க பேச போனது அதுவா பேச போனீங்க. அங்கதான் மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தாங்க. சிவகுமார், you are extremely unreasonable, you are extremely not understanding what I'm saying. அப்படியே போசணும்னு சொல்லி தான் நீங்க இங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க. நன்றி.